ஒரு டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ணணும்னாலே நமக்கு ஒரே ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு அதெல்லாம் வந்து சொத்துக்களை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி யார் யாருக்கு போகணும், எப்போ வந்து டிஸ்பியூட்டுன்னு வருதோ அப்போ தான் நம்ம கோர்ட்டுக்கு போகணும். ஓகே, பில்லு வந்து உண்மையானது தானா இல்லை வந்து அது உறுதியானது தானா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு செட்டில்மெண்ட் டீடோ ஒரு சேல் டீடோ எது பண்ணுறதா இருந்தாலும் பட்டா இருந்தால் தான். இப்போ ஒன்ஸ் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பு. இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பு பண்ணலாம். அப்படி கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேயர்களுக்காக நம்ம கொண்டு வந்த சேவை தான் ஹலோ எஸ்ஓவி. அதாவது 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஹலோ எஸ்ஓவின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிடுவாங்க. அதில் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்பலாம். நம்ம குழுவினர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து குறிப்பிட்டு பார்க்க போகிறது என்னன்னா, நேயர்கள் வந்துட்டு அதிகமாக கேட்குற கேள்வி தான். அதாவது வாரிசுகள் இருக்கும்போது சொத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் வித் அஸ் பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். ஷி ஹாஸ் மோர் தென் 24 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show மேம். அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது விக்னேஸ்வர். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மேம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா வந்துட்டு இந்த வாரிசுகள் இருக்கும் போது வந்துட்டு சொத்தை எப்படி பிரிக்கிறது. ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட சொல்லாமல் வந்து சொத்தை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, இன்னொரு வாரிசுக்கு வந்து அவங்களுக்குரிய உரிமை வந்து பாதிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது பேர் மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாரிசுகள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்படி சொத்தை பிரிக்கலாம் மேம்? பொதுவாக வாரிசுகளுக்குள்ளார எப்படி பிரிக்கிறதுனா அவங்களுக்கு என்ன ஷேர் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபீமேல்ஸ்க்கு ஒரு மாதிரி, ஒரு ஹிந்துஸ்க்கு ஒரு மாதிரி டிவிஷன் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும், கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு மாதிரி, முஸ்லீம்ஸ்க்கு ஒரு மாதிரி. இப்போ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னா ரைட் எப்படி வந்தது, என்ன ஷேருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாருக்குமே ஈக்குவலாக வரணும். அது கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டில் எழுதும்போது அந்த ஒரு கிளாஸும் கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் யாருக்காவது ஒருத்தர் ஏமாற்றி ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேறு நெக்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க கோர்ட்டுக்கு போய் தான் அதை ரெக்டிஃபை பண்ணணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா. அதனால் ஜென்ரலாக வந்து வாரிசுங்களுக்கு வந்து தனக்குரிய ஷேர் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது கரெக்டாக தப்பான்றது அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். தப்புனா அவங்களோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறதே கோர்ட்டுக்கு தான் போக முடியும். ஒரு டாக்குமெண்ட்டை சேலஞ்ச் பண்ணணுன்னாவே நமக்கு ஒரே ஆப்ஷன் சிவில் கோர்ட்டுக்கு போகணும். இதுதான் அவங்களுக்கு ஒன்லி ரெமெடி. ஓகே மேம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாரிசுகள் வந்துட்டு எப்போ வந்து கரெக்டாக பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்னா வந்து ஒரு ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, மேம் சொன்ன மாதிரி வந்து ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அப்பா இறந்தோன்னா அம்மாவுக்கு போகுது, அடுத்த வாரிசுகளுக்கு போகுது. அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆக்சுவலாக அதை பற்றி வந்து நிறையா பேருக்கு தெரியறது கிடையாது. கொஞ்சம் அந்த ப்ரொசீஜரை முதல்ல நீங்கள் எடுத்து கொஞ்சம் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக மேம். இந்த சொத்து பரிமாற்றம் வந்து 2 வகையாக நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தோட உரிமையாளர் அவர் இருக்கும் போதே என்னோடய சொத்து இப்படி தான் போகணும்னு சொல்லி ஒரு உயிலோ இல்லை ஒரு டெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோ எழுதி வச்சுட்டாருன்னா அது அந்த மாதிரி போயிடும். நிறைய பேர் பண்ணுற தப்புன்னு அதனால் வந்து சொத்துக்களை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி யார் யாருக்கு போகணுன்னு, அந்த வாரிசுங்களுக்கு எப்படி போகணுன்றது தெரியாமல் போயிடுது. அப்போ வந்து அவர் இறந்தப்புறம் டைட் இன்டெஸ்டேட், அப்போ தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனைங்க அரைஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கிளவராக இருக்கிறவங்க, அந்த சொத்தை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க வந்து அவர் அந்த பர்சன் அந்த சொத்தோட உரிமையாளர் இறந்த உடனே அவர் டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு லீகல் ஏர் வாங்குவாங்க. ஸோ அந்த லீகல் ஏர் வாங்கும்போது இவங்க தான் லீகல் ஏர், இவர் இப்போ ஒரு 3 லீகல் ஏர் இருக்காங்கன்னா அவங்கள 2 பேரை தவிர்த்துட்டு இவர் மட்டும்தான் லீகல் ஏர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேரில் வாங்கிட்டு அந்த சொத்தை அந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சோம், லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வச்சோம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இது வந்து நிறைய பிரச்சனைங்க இந்த மாதிரி நடக்குது. மேம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதத்துலேயும் ஒரு விதமாக அந்த சொத்துக்களோட அந்த வகைப்பாடு, அதுக்கப்புறம் அந்த சொத்துக்களோட அந்த டிவிஷன்ஸ், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு போவோம், இவ்வளோ பாகம் இவங்களுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி சில வகைகள் இருக்குது. இப்போ இண்டூஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 லீகலைஸ், கிளாஸ் 2 லீகலைஸ்,
அப்புறம் வந்து அந்த மாதிரி வருவாங்க, ஆக்னேட் காக்னேட்ஸ் வருவாங்க. மோஸ்ட்லி வந்து கிளாஸ் 1 லீகலைஸில் வந்து அவங்க ஒய்ஃப், அந்த இறந்தவரோட ஒய்ஃப், ஹஸ்பண்டோட ஒய்ஃபோ, ஸ்பௌஸஸ், எய்தர் ஆஃப் த ஸ்பௌஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸ், மதர். ஸோ இவங்களாம் வந்து கிளாஸ் 1 லீகலைஸில் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே சொத்து சரிபாதியாக பிரியும். எவ்வளோ சொத்து இருக்கோ அதில் வந்து சரி பங்காக இதில் வந்து பிரியும். இது மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி நிறைய பேர் வந்து லீகலைஸே காட்டாமல் பண்ணுற சொத்துக்கெலாம் வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த செட்டில்மெண்ட் டீடோ இல்லை சேல் டீடையோ நம்ம கேன்சல் கூட பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம், பாலாஜி. ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்க சார். எங்களுக்கு ஒரு 2 சந்தேகம் மேடம். ஓகே சார். ஒன்னு வந்து எங்க சொத்துக்கு வெளியே வந்து கால்வாய் புறம்போக்கு, வாய்க்கா புறம்போக்கு இருக்குது. ஓகே. அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் கொட்டா போட்டு அவர் ஆக்கிரமிக்கிறாரு. எனக்கு அவர் கொட்டா போட்டா என் நிலத்துக்கு போக வர எனக்கு வழி இல்லை. ஆனா பாரம்பரியமா நாங்க அதில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஓகே. இதுக்கு வந்து அவரு விவோ கிட்ட சொன்னாலும் வந்து அது அவரு சாதகமா தான் பேசுறாங்க தவிர அவர் அனுபவிச்சுங்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தவிர நம்ம எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஓகே, ஓகே சார். இது 2 கேள்விகள் சொன்னீங்களே சார். ஆமா, இன்னொன்னு வந்து அனுபவப்பட்டா வந்து அது நம்ம எப்படி டாக்குமெண்டா கொண்டாட முடியும்? அதாவது நஷ்டம் இது கொஞ்ச நிலம் தான் அனுபவப்பட்டா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் பாரம்பரியமா. ஆனா அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆகும், அது எப்படி? ஓகே சார், உங்க 2 கேள்விகளுக்கும் நம்ம வழக்கறிஞர் தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார், அந்த வாய்க்கால் புறம்போக்கு ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆமா நீங்க மேடம், ஒரு கொட்டா போட்டு எனக்கு வழி விட மாட்டேங்கிற அப்படி. உங்களுக்கு அது ஒரு வழி தான் இருக்குங்களா? அந்த வழியா தான் போனா நம்ம நிலத்துக்கு போக முடியும், இல்லைன்னா இன்னொருத்தர் நிலத்துல நம்ம தாண்டி அப்படி போய் வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க சார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி வாய்க்கால் புறம்போக்க இந்த சோ பர்சன் வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு, எங்களுக்கு அதனால எங்களுக்கு போய் வர பாதை வந்து இதுவாகுது, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி மனு கொடுங்க. அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி எடுக்கலைன்னா ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணி அந்த என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். சிவில் கோர்ட்டுக்கு போகாத நேரடியாக ஹைகோர்ட்டுக்கே நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேலூர்ன்றதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இங்கேயே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனால் மனு கொடுக்கணும். நீங்கள் மனு கொடுத்து அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல, மனு கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா தான் அந்த எடுக்க முடியும். நேரடியாக வர முடியாது. நீங்கள் மனு கொடுத்து அந்த மனு கொடுத்ததுக்கான அத்தாட்சி வாங்கிக்கோங்க. தபாலில் கொடுத்தீங்கன்னா சீல் போடுவாங்க, இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிட்டு ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். 2வது கேட்டீங்க இல்லையா, அனுபவப்பட்டா வச்சு எப்படி டாக்குமெண்ட்? அனுபவப்பட்டா இருக்கு. இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஆகும், அது எப்படி? இப்போ பட்டா உங்க பேர்ல இருக்குங்களா? தாத்தா பேர்ல இருக்கு மேடம். அப்பா தாத்தா பேர்லயா? அப்ப அவரோட வாரிசு அவரோட டெத் சர்டிபிகேட் வாரிசு அப்பா தாத்தா பேருக்கு அப்பா பேருக்கு டெத் வாரிசு வாங்கிடுறோம், அப்பா பேருக்கு எங்க பேருக்கு டெத் வாரிசு வாங்குறோம். அப்படிங்களா? அதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் பட்டா பேர் மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு இப்போ உங்க பேருக்கு உங்களோட அப்பா இருக்காருங்களா? இல்ல, அப்பா எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு. இப்போ அப்பாவுக்கு அப்புறம் நீங்க இருக்கீங்க இல்லையா? நாங்க 3 பேர் இருக்கோம், அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கோம். நீங்க 3 பேர் அந்த பட்டாவை பேஸ் பண்ணி ஒரு பாக பிரிவினை மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை அந்த பட்டாவை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பட்டால உங்க பேரெல்லாம் மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு அந்த பேஸ்ட் ஆன் பட்டா வந்து உங்களுக்குள்ளார ஒரு பாக பிரிவினையோ ஒரு ரிலீஸ் டீடோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதை போய் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ரெடி பண்ணலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் பட்டாவை மாத்தணும். நீங்க டெத் சர்டிபிகேட் வாரிசு சர்டிபிகேட் வச்சு பட்டாவை மாத்திக்கோங்க. அப்பா பேருக்கு நம்ம பேருக்கு பட்டா மாறிடணும். மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளார உங்க அண்ணன் தம்பிக்குள்ளார நீங்க பாக பிரிவினையாவோ இல்லைன்னா ஒருத்தருக்கு ரிலீஸ் டீட் கொடுக்குற மாதிரி என்னோட பங்கை நீயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்ட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? தெரிஞ்சு வரதுலாம் பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மா கூட வந்து அப்பா அம்மா 3 பேரு. ஓகே. அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து சாதிச்சிட்டாங்க அம்மாவை. எங்க அம்மா எங்க அப்பா தாத்தாவை. ஓகே. அதுக்கப்புறம் எங்க அம்மா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு 4 ஏக்கர் சொத்து வாங்கிட்டாங்க. ஓகே. கோர்ட்ல டிகிரி ஆயிடுச்சு. அந்த இடம் ஒண்ணுமே தரல. ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, நீ இந்த இடத்துல வச்சுக்கோ, எல்லாம் எங்க தாய் மாமன் தான். ஓகே. அவங்க இந்த இடத்துல வச்சுக்கோ, இந்த இடத்துல போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் எங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. எங்க அப்பா இங்கே வந்துட்டாரு. எங்க அப்பா பேர்ல இடம் எழுதி வாங்கிட்டோம். எங்க அப்பா பேர்ல இடம் வாங்கிட்டு அவர் வித்துட்டாரு ஒரு ஏக்கர். ஓகே. அது என்ன பண்றது மேடம்? எங்க அம்மா செத்துட்டாங்க. ஓகே. அவங்க பேர்ல அப்படியேதான் இருக்கு. ஓகே. நம்ம இந்த இடம்லாம் சம்பாதிச்சு நாங்க 4 பேர் அனுப்பி.
ஓகே ஓகே ஒரு அக்காங்க. நாங்கெல்லாம் சம்பாதிச்சு எங்க அப்பா பேர்ல எழுதிட்டோம். ஓகே. பொது வரகன்னு சொல்லி இப்போ அவர் வித்துட்டு போயிட்டாரு. ஓகே ஓகே. அதுக்கு என்ன பண்ண மேடம்? ஓகே சார், இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் உங்கள் அம்மாவுக்கு வந்து எந்த கோர்ட்லேருந்து டிகிரி கொடுத்தாங்க? இந்தியான கோர்ட்டில். சரி, எத்தனை ஏக்கரு? 3 ஏக்கரு. சரி, அந்த 3 ஏக்கர் இப்போ யார் பராமரிப்பில் இருக்குது? அந்த 3 ஏக்கரும் 3 ஏக்கர் வந்து அங்கங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. சரி. அதெல்லாம் அந்த இதை பார்த்து அவங்களால கொடுக்கவே முடியாது. அதனால ஒரு இடமா போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொடுத்தாங்க. அதாவது அந்த டிகிரியில் இல்லாத இடத்த தனியாக உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. சரி, அதுக்கு என்ன அத்தாச்சி இது உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க? இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்களா? கோர்ட்டில் தீர்ப்பு அவனுக்கு டிகிரி காப்பி இருக்கு. சரி. அதுக்கப்புறம் எங்க அப்பா கல்யாணம் பண்ணாரு. எங்க அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் மாங்கூர்ல இருந்து ரெடி பாயிண்ட் வந்து வந்தாரு. சரிங்க. அம்மா விட்டாரு தங்கிட்டாரு. சரிங்க. மாங்கூர் தங்க நாங்க எல்லாம் சம்பாதிச்சு 4 பேர் அங்கங்க ஒரு அக்கா நாங்க சேர்த்து அப்பா பேர்ல எழுதிட்டோம். நீங்க சம்பாரிச்ச ஒரு சொத்தை உங்க அப்பா பேர்ல எழுதிட்டீங்க? ஆமா ஆமா, நாங்க 4 பேர் சம்பாதிச்சா எழுதணும். சரிங்க. அப்புறம் அவர் வித்துட்டு போயிட்டாரு. அதை வித்துட்டாரா அவரு? ஆமா. இப்போ உங்களுக்கு எதுக்கு தீர்வு வேணும்? அம்மா பேர்ல இருக்கிறதுக்கான இடத்தை மீட்க தீர்வு வேணுமா? அம்மா பேர்ல இருக்கிறது எதுவுமே இல்லை. அப்பா ஏன் வித்தாரு தான் நான் கேட்கிறேன். அதாவதுங்க, நீங்கள் சம்பாரிச்சாலும் அவர்கிட்ட அவர் பேரில் நீங்கள் வாங்கும்போது அவரோட சுய சம்பாதியில் வாங்கின மாதிரி தான் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதை அவர் வித்துட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது இதில் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. நீங்கள் தான் பணம் கொடுத்தீங்கன்றதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் அந்த டேட்டில் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பணத்தை பயன்படுத்தி தான் அவர் அந்த இடத்த வாங்கினார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணால் மேபி உங்கள் அப்பாவை தான் நீங்கள் இதில் கிரிமினலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்ராடுலண்ட் ஆக்டில். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்கள் அம்மா கொடுத்தாங்களா அந்த 3 ஏக்கர், இப்போ அது யாரோட பராமரிப்பில் இருக்குது? அது பொதுவாக அப்படிதான் இருக்கு. அந்த டிகிரி ஆச்சுல, அந்த டிகிரியை வேணால் நீங்கள் ஃபர்தராக எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக இபி பெட்டிஷன் மூலிமா போட்டு நீங்கள் அந்த 3 ஏக்கர் சொத்தை வாங்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. அது தேவை சார். எங்கள் அப்பா நம்ம சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒய்ஃபு இந்த இடத்த சம்பாதிச்சு தானே வாங்கினது. அது புரியுது. ஆனால் நீங்கள் வாங்கி ஒன்று உங்கள் பேரில் எழுதியிருக்கணும். எதுக்கு மொத்த பேரும் சேர்ந்து அவர் பேரில் எழுதவே அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. டாக்குமெண்ட்டும் அவர் கையில் இருக்கும்போது அது வசதி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி அதில் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 மேம், சொல்லுங்கள் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து மேம் கால் பண்ணுறீங்க? நான் நாமக்கல் மாவட்டம். ஓகே மேம். பரமத்தி வேலூர். என் பேர் சாந்தி. ஓகே மேம், சொல்லுங்கள் மேம். மேம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா தான் உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே ஓகே. எஸ் மேம், சொல்லுங்கள் மேம். எனக்கு ஒரு இடம் இருக்கு, எங்க அப்பா பேர்ல இருக்குது. ஓகே. அதுல பாதி இடத்துக்கு மட்டும்தான் பட்டா இருக்குது. சோ அதுல வீடு கட்டி இருக்கிறோம். ஆனா பாதி இடத்துக்கு பட்டா இல்ல, கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? எனக்கு இப்ப பக்கமா தான், எங்க அப்பா அம்மா எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது. ஓகே மேம், இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க மேம். பூர்ணிமா மேம். உங்கள் அப்பா எப்போ அந்த இடத்த வாங்கினாரு? அது ரொம்ப வருஷம் முன்னாடியே 70 அந்த மாதிரி காலகட்டத்திலேயே வாங்கிட்டு எங்க அப்பா 93லயே இறந்துட்டாரு. இல்லம்மா, எனக்கு 90லயே கல்யாணம் ஆகி நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. அப்ப ஃபுல் லேண்டுக்கும் அப்படியே அப்பா பேர்ல இருந்ததுங்களா இனிஷியலா? இப்ப வரைக்கும் எங்க அப்பா பேர்ல தான் இருக்குது. இல்ல நான் இப்ப போய் பட்டா மாத்த போகும்போது தான் எனக்கு தெரியும். இல்லம்மா, பட்டா இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்டையர் எக்ஸ்டென்ட்டுக்கு உங்க அப்பா பேர்ல இருந்து பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு பாதி இதுக்கு தான் இருந்ததா இல்ல எப்படின்னு கேக்குறேன். அது பெரிய இடமா இருந்தது. எங்க அப்பா இருக்கும்போதே ஒரு பிரிவு வித்துட்டாரு. அப்புறம் மீதி இருக்கிறதுக்கு அதுல எங்க அம்மா இருக்கிற காலகட்டத்துல ஒரு அட்டை போட்டு வீடு கட்டி இருந்தாங்க. அதுல பாதி வீட்டுக்கு அந்த வீட்டோட பாதியோட மட்டும்தான் பட்டா கொடுத்துருக்காங்க. பாதி இடம் கவர்மெண்ட் சேர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அது வாங்கின இடம் இல்லைங்களா? உங்க அம்மா பேர்ல இருந்தது பத்திரம் இருக்குது. பத்திரம் இருக்கு இல்லைங்களா? அப்ப பட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பத்திரத்துல ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதிலா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் பட்டா கொடுத்துருக்காங்க.
ஆமா பை மிஸ்டேக் ஆயிருக்கலாம். அதனால அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் லாங் போர்ஷனில் இருக்கீங்கன்னு சொல்லி ரிமைனிங் போர்ஷனுக்கு பட்டா அப்ளை பண்ணுங்க. ஓகே, அது மாதிரி பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எங்க போய் நானும் நிறைய இடத்துல மனு கொடுத்து பார்த்தேன். எனக்கு அது சரியான எங்க பண்ணணும், அதை கரெக்டா என்ன பண்ணணும்னு இல்லை, தெரியல. மனு கொடுத்ததுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாங்களா? இல்ல இல்ல, உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஆர்ஐ பேசுறேன்னு 2-3 பேர் பேசுறாங்க. அப்புறம் உங்களை கேட்பாங்க, முன்சீப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் எங்க கிட்ட எந்த இதுவும் பதிலே நீங்க ரிப்பீட்டடா போய் கேளுங்கம்மா, மாசத்துக்கு ஒரு டைம் போய் கேளுங்க. எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னா நீங்க அந்த இது கொடுத்துருக்கீங்களா மனு, அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டு இல்லைன்னா டைரக்ஷன் வாங்கி என்கொயரி நடத்த சொல்லுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ, நாங்க சேலத்துல இருந்து பேசுறேன் சித்தே. ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்க சார். நம்மளது ஒரு இடம் இருக்குது 1994 வாங்கினது. ஓகே. அதாவது வந்து நிலம் வந்து பூமியெல்லாம் 46 சென்ட் இருக்குது. ஓகே சார். பட்டா வந்து 12.5 ஏக்கர் தான் கொடுத்துக்கிறாங்க. பத்திரம் வந்து 30 சென்ட்டுக்கு தான் இருக்குது. ஓகே. அதாவது வந்து 89ல ஒரு கிரையம் ஆயிருக்குது, 30 சென்ட்டுக்கு பத்திரம் ஆயிடுச்சு. ஓகே. மீதிக்கிற நிலம் 94ல அப்பா கிரையம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு வந்து பட்டா கம்மியா இருக்கிறதுனால நம்ம போய் பத்திர ஆபீஸ்ல கேட்டோம்னா அவங்களுக்கு புறம்போக்குன்னு காமிக்குது, கிரையம் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஓகே ஓகே. 94லயே அப்பா பட்டா வாங்கிட்டாரு. புரியுது சார். இதை எப்படி வந்துட்டு கிரையம் பண்ணலாம்னு சொல்லி கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், கேள்விக்கு மறுக்க நேரம் விக்னேஷ் சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் இப்போ பட்டால எத்தனை சென்ட் இருக்குது, பத்திரத்துல எத்தனை சென்ட் இருக்கு கரெக்டா? அதாவது பட்டாவில வந்து 12.5 ஏக்கர் 30 சென்ட்னு இருக்குது. சரிங்க. அது 89லயே வாங்கிட்டாங்க. 30 சென்ட்டுக்கு பட்டா இருக்கு. பத்திரத்துல எத்தனை சென்ட் இருக்கு? பத்திரத்துல 30 தான் காமிச்சிருக்காங்க. சரிங்க. பூமியில வந்து 46 சென்ட் நிலம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது சார். லேண்ட் சர்வே ரெக்கார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து பட்டாவில் எவ்வளோ இருக்கோ அது வந்து செக் பண்ணுவாங்க முதல்ல. ஏன்னா வந்து பட்டா அதுதான் வந்து பொசஷனுக்கான டாக்குமெண்ட். சரிங்களா? அதில் வந்து இருக்கிறதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. டாக்குமெண்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு வந்து செகண்டரி ப்ரியாரிட்டி தான் கொடுப்பாங்க. உங்களில் வந்து பட்டாலுமே 30 சென்ட் இருக்குது, டாக்குமெண்ட்லையுமே 30 சென்ட் இருக்கும் போது இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. மேபி நீங்கள் வந்து அனுபவத்தின் மீதி இருக்க ஒரு 15 சென்ட் தானே மீதி இருக்கு. ஆமா, பட்டாவலானா இருக்குது பேர். அது வந்து என்ன பண்ணுங்கன்னா, மற்றவங்க ஃபேமிலியில் வேற யார் பேர்ல நாங்கள் அனுபவத்தில் இருக்கோம், இத்தனை வருஷமா இதில் நாங்கள் உழுதுட்டு இருக்கோம், பராமரிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுங்க. அந்த மாதிரி தான் அதை நீங்கள் மூவ் பண்ண முடியுமே தவிர்த்து இதில் ஏன்னா பட்டாலையும் டாக்குமெண்ட்லையும் சேம் டேட்டா சிமிலராக இருக்கிறதுனால இதில் எதுவுமே வந்து ஆம்பிக்யூட்டி இல்லை. அதனால் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த 30 சென்ட்ஸ் தான் உங்களுக்கு ரெக்கார்ட்லேயே இருக்கும். கோர்ட்டுக்குலாம் போக முடியாதுங்களா? இல்லை சார், நீங்கள் அந்த 15 சென்ட் வேணால் தனியாக நாங்கள் பொசிஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் மனு கொடுங்க கலெக்டர்கிட்ட. மேம், இப்போ வந்துட்டு நம்ம இந்த வாரிசுகள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு இந்த சசஷன்ங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த வாரிசுகள் பற்றி எடுத்துக்கிட்டாலே. ஸோ அது எப்போ வரும், எப்போ வாரிசுகள் அந்த மாதிரி ஒரு ஆக்டை வந்து பயன்படுத்தலாம்ங்கிறது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மேம். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குனாவே பை பர்த்டே அவங்களுக்கு எல்லா ரைட்டும் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஷேர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டுக்கு போகணும். இல்லை அவங்க ஃபேமிலிக்குள்ளாரே இல்லை ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ஹிந்து லாவை பொறுத்த வரைக்கும் பை பர்த்டே வந்து சக்ஸஷன் வந்து இதுவாகிடுறது. ஓகே. எப்போ வந்து டிஸ்பியூட்டுன்னு வருதோ அப்போ தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். ஓகே. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போகலாம். ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு செட்டில்மெண்ட் வச்சு பேசி முடிவு பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதான் டிஸ்பியூட்டுன்னு இருந்தால் தான் அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஓகே ஓகே மேம். சார் இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வில் இந்த கான்செப்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபேட் பண்ணணும்பாங்க வில்லை. ஸோ அப்படின்னா என்னங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக மேம். அந்த ப்ரொபேஷன் ஆஃப் வில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போது ஒரு நபர் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு வில் அப்படின்ற ஒரு எழுதி வச்சிட்டாங்கன்னா அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த இன்ஹெரிட்டன்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னோம். அந்த வில்லு வந்து உண்மையானது தானா இல்லை வந்து அது உறுதியானது தானா அப்படின்றதுக்கான செக் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி நம்ம ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அதர் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து மோஸ்ட்லி அதை ப்ரொபேட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கும்போது ப்ரொபேஷன் ஆஃப் வில் இஸ் மேண்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு 1 or 2 months முன்னாடி வரலும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ரொபேஷன் வந்து இட்ஸ் நாட் தட் மச் மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ஸுமே இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு. அதனால் வந்து அந்த உண்மைத்தன்மையும் உறுதித்தன்மையும் அந்த நிலைப்பாட்டையும்
தீர்மானிக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொபேஷன் வில்லை வந்து ப்ரொபேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது அந்த கான்செப்ட் அதனால தான் வந்துச்சு. அப்புறம் வந்து அது வேலிட் வில்லா மாறும். ஒரு வில்லை வந்து ப்ரொபேட் பண்ணும்போது அது வேலிட் வில்லா மாறும். அதை பேஸ் பண்ணி ப்ரொபேட் பண்ண அப்புறம் வந்து அந்த சொத்து யார் யாருக்கு எப்படி எப்படி போகணுன்னு அவர் எழுதி வச்சிருக்காரோ அந்த மாதிரி வந்து கோர்ட் வந்து அதுக்கு உரிய நபர்கிட்ட ஒப்படைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலேஜ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ ராமகிருஷ்ணன் பேசுறேன். ஹலோ, நம்ம வேலூர்ல ராமகிருஷ்ணன் பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். பாகப்பிரிவினையில வந்து நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பிக்கிறாரு. ஓகே சார். அதுல ஒருத்தர் தான் அனுபவிச்சுங்கிற சொத்து. நாங்க 3 பேர் வெளியில வந்து நாங்க தங்கி இருக்கிறோம். ஓகே சார். அது பாகப்பிரிவினைக்கு தனங்களா இருக்கிறாரு. அவர் வீடு அந்த இடத்த காலி பண்ணுவத ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிறாரு. ஓகே சார், நீங்க ஏதாச்சும் லீகல் நோட்டீஸ் ஏதாச்சும் விட்டீங்களா சார்? எதுவுமே கூட இல்லை. நாங்க வந்து எது போனாலும் அது ரொம்ப பிரச்சனை. மனித தன்மை இல்லை அவர்கிட்ட. வந்து அனாவசிய பேச்சு. ஓகே சார், என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதான் இதுக்கு என்ன ரெமெடின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க. பூர்ணிமா மேம். சார் அதுதான் நீங்கள் அவர் ஒத்து வரலன்னா நீங்கள் பாகப்பிரிவினை கேஸ் தான் போடணும். உங்களுக்கு லோக்கலில் அந்த சொத்து எங்கே இருக்கோ அந்த ஊரில் இருக்க சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை கேஸ் தான் போடணும். இல்லை மேடம், அது வந்து அப்பா பேரில் இருக்கு அந்த சொத்து. சரி, அப்பா இருக்காருங்களா? அப்பா காலம் 20 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. சரி, அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எல்லாரும் வாரிசு சர்டிஃபிகேட்டில் வரீங்க இல்லைங்களா? ஆமா, எல்லாமே. அதனால அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாகப்பிரிவினை போடலாம். ஏன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியில் எல்லாருக்குமே ரைட் இருக்கு இல்லைங்களா? அதனால நீங்கள் கேட்டுட்டு நாள் கடத்தாத நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உரிய பங்கு உங்களுக்கு வரும். இது எங்க பங்கு வர்றதுக்கு நாங்க யாரும் மேடம் கேஸ் பண்ணோம். அதுதான் நான் கேட்குறேன். அவர் கொடுக்கலன்றீங்களா? அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் அனுபவிச்சுக்காக அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப பிரச்சனை பண்றாரு. அதுதான் பிரச்சனை பண்ணால் அப்புறம் நாளைக்கு உங்களுக்குள்ளார இப்போ அடிதடி சண்டை போலீஸ் கேஸ்ன்னு ஆகிடும். அதனால நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இடம் வேணும்னா நீங்கள் கேஸ் போட்டு தான் சார் வாங்கணும். உங்களுக்கு ஒரு ரைட்டை தானாக கிடைக்கலன்னா அடுத்தது கோர்ட்டுக்கு தான் போய் கேட்டு வாங்கணும். 4 பேர் அக்கா தங்கச்சி இருக்கிறோம். கரெக்டு. எல்லாருமே உங்கள் சைடில் யார் யார் வராங்களோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கேஸ் போடலாம் ஒருத்தர் மேலே. அப்படிங்களா? ஆமாம், போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி நாள் கடத்துறதை விட கேஸ் போட்டிங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்டில் உங்களுக்கு அந்த இடம் வந்துடும். அதில் நாங்கள் 4 பேரில் ஒரு அண்ணன் ஒரு காலம் ஆகிட்டாருங்க. அவங்க வாரிசுங்களா கூட சேர்த்துக்கோங்க. அவரோட ஒரு ஷேர் வந்து அவங்க வாரிசுங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து கேஸ் பிளைண்டிஃபாகவும் உங்கள் கொடுக்காத பிரதரை டிஃபரெண்டாகவும் காமிச்சு கேஸ் போடுங்க. அவர் கேஸ் போட்டு போனால் நிறைய போயிட்டு கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வொகேட் கமிஷனர் போட்டு உங்களுக்கே கொடுப்பாங்க. பல வருஷம் ஆகும் மேடம். இல்லை, சீக்கிரம் முடியுங்க சார். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டான அட்வொகேட்டை வைங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமே கிடைக்கும். ஓகே மேம், ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? சார் நம்ம முருகேசன். ஓகே, செங்கல்பட்டு மாவட்டம். ஓகே சார். மாறாந்த மாவட்டம். ஒன்றும் இல்லை, எங்கள் பெரியம்மா பங்காளி பெரியம்மா குழந்தைல என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஓகே. அவங்க மனையை வந்து எனக்கு அவங்களாம் கொல்லி போட்டதுனால 1980ல் எனக்கு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதினாங்க. ஓகே. இப்போ அதில் வந்து இப்போ டாக்குமெண்ட் அப்போ இருந்த காரணம் எழுதி கொடுத்தாரு டாக்குமெண்ட் ரைட்டரு. இப்போ அதில் எனக்கு 86ல் வந்து செட்டில்மெண்ட் பட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுல இப்ப நான் கல் வீடு கட்டி அனுபவத்துல 2014 வரி கட்டினு ஸ்டில் 25 வரல வரி கட்டின்னு வரேன். ஓகே. ஆனா கோர்ட்ல வந்து இது தாலுகா ஆபீஸ்ல வந்து பட்டா கேட்டா ரொம்ப நாள் இழுத்து அடிச்சாங்க. ஓகே. ஆனா என்னன்னு கேட்டாக்கா யூடிஆர் மாறும்போது 1 சென்ட் வந்து எங்க தம்பி பேர்ல தவறுதலா போட்டாங்க. ஓகே. கேட்டா சிட்டாடங்கள்ல இருக்குது, புது யூடிஆர்ல இருக்குதுன்னு. அங்க போய் பார்த்தாக்கா சிட்டாவில கிராம கணக்குல அடிச்சிட்டு இருக்குது, நிர்வாக கணக்குல வந்து அடங்கல் அடிச்சிட்டு இருக்கு. ஓகே. பட் இப்ப என்னன்னா அவங்க வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சென்னை ஹைகோர்ட்ல வந்து டைரக்ஷன் வாங்கினேன். ஓகே சார். டைரக்ஷன் வாங்கினால அது அவங்க வந்து இப்ப என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு டிஆர்ஓ எல்லாம் என்கொயரி எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகே. இப்ப என்னன்னாங்க நாள் கடத்துறாங்க, என்ன பண்ணலாம்? ஓகே சார், இதை எப்படி வேகமாக முடிவுக்கு கொண்டு வரலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார் விக்னேஷா. சரி சார், எப்போ சார் நீங்கள் டைரக்ஷன் வாங்கினீங்க? வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா அவங்க இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆக்ஷன் என்கொயரி மட்டும் பண்ணிட்டு விட்டாங்களா? ஆமா, என்கொயரி எல்லாம் முடிச்சு 4 மாசம் ஆகுது.
சரிங்க சார். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரெமெடி ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் வந்து அந்த மனு நீங்கள் எப்போ கொடுத்தீங்களோ அந்த கோர்ட் ஆர்டரை வச்சு ஒரு ஆர்டிஐ போடுங்க. ஆர்டிஐ போட்டிங்களா இதுக்கு முன்னாடி எதனா? இல்ல சார், இல்ல சார். ஆர்டிஐ வந்து இந்த மனுவின் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஐ போட்டுட்டு எங்க போடணும்? அவங்களுக்கே போடணுமா? ஆமாம், நீங்கள் வந்து முதன்மை அலுவலர் இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு டைரெக்டாக அனுப்பிச்சாலும் ஓகே. சரி. இல்லை உங்கள் ஊரோட இது தாலுக்கா ஆஃபீஸில் அனுப்பிச்சாலும் ஓகே தான். யார் யார்? ஆர்டிஓவா? ஆர்டிஐ போடணும், தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓ, ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே. அதை பேஸ் பண்ணி எங்கள் லோக்கல் அட்வொகேட் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு இது மேலே என்ன இந்த மனு மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, இன்னும் எத்தனை நாளில் இந்த மனு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஏன் இது தாமதமாகுது அப்படின்ற மாதிரி ஒரு மனு அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுவாங்க. அது மனு அனுப்பும் போதே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இவர் அடுத்து ஏதாவது லீகலாக போகிறவர் அப்படின்ற அது ஒரு ரெமெடி இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிட் ஆர்டர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி இத்தனை நாள் ஆக்ஷன் எடுக்காதனால திரும்பி ஹைகோர்ட்லேயே வந்து இபி போல் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போட்டு அதில் வந்து கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு வேலைக்கே பாதிப்பு வந்துடும்ன்றதுனால கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. திருப்பி கோர்ட்டில் அங்கேயே போடணுமா? ஆமாம், ஹைகோர்ட்லேயே போடணும். ஆமாம். என்ன பண்ணணும்? எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடணும். இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க, எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு சொன்னீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரி சார், தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து பஷீர் அகமது பேசுறேன்னா, சிவகங்கை மாவட்டத்துல எங்க ஊர்ல எங்க தாயாருக்கு சொத்து இருந்துச்சு, மூதாதையர் சொத்து. அது மொத்தம் நாங்க 7 பேர் எங்க தாயாருக்கு. ஓகே சார். அவங்க 5 பேர் செட்டில்மெண்ட் மாதிரி எழுதி எங்க 2 பேருக்கு விட்டுட்டு எழுதிட்டாங்க. நான் கேட்டா அது முறையா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 20 வருஷம் ஆச்சு இதோட. இறந்து விட்டாங்க. ஓகே, அது எப்படி சார்? அது எப்படி நாங்க எங்க இதை வாங்குறதுன்னு உங்கள்ட்ட கேட்கறோம். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம இலக்கணம் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, நீங்கள் இவ்வளோ நாளைக்கு கேஸ் போட்டிருக்கலாமே. இல்லையா, இந்த தரம் கூட பிறந்தவங்க விட்டு கொடுக்குறது வேற என்ன? அப்படிங்களா? சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, பாக பிரிவினை கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்குரிய ஷேர் என்னவோ அது கிடைக்க போகுது. அதுதான் ஒரே ரெமெடி. கொடுக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டில் போய் தான் உங்கள் ஷேரை கேட்டு வாங்கணும். கோர்ட்டுக்கு போகிற மாதிரி வசதி இல்லை எங்கள்கிட்ட. வசதி இல்லைன்னா உங்களுக்கு இலவச சட்ட உதவி மையம்னு இருக்கும் ஒரு கோர்ட்லேயும். அங்கே போனீங்கன்னா அவங்க உங்களுக்காக வக்கீல் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே வச்சு நீங்கள் கேஸ் போட்டுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே சார், ஆக்சுவலி நம்ம நிறைய வந்துட்டு இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தில் நம்ம ஒரு ஆர்டர் வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க இன்னொரு ப்ரொசீஜர் ஒன்று பண்ணணும். அது நிறைய மக்களுக்கு தெரியாது, ஒன்லி அட்வொகேட்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, பாகப்பிரிவினையில் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரொசீஜரை பற்றி மக்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேம். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு பாகப்பிரிவினை சூட் போட்டுருவாங்க, பார்ட்டிஷன் சூட் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ப்ரிலிமினரி டிகிரி இல்லை ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிடும். அது நினைப்பாங்க, ஓகே இதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டால் நமக்கான சொத்து நம்மக்கிட்ட வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்வொகேட் கமிஷனர் ப்ராப்பராக அந்த கோர்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அட்வொகேட் கமிஷனர் வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது பிரித்து கொடுக்குறது ஒரு விதம். இன்னொன்று வந்து அதுக்குன்னு சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அதுக்குமே நம்ம இபி மூலமா போயிட்டு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மூலமா போயிட்டு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக ஒரு அட்வொகேட் கமிஷனர் வச்சு பிரித்து தனித்தனி டாக்குமெண்ட் போட்டுக்கிறது தான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஓகே, டன் சார். ஸோ இது பண்ணால் தான் வந்து மக்களுக்கு வந்துட்டு வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் நடந்து முடிக்கும். கரெக்டாக? ஓகே மேம். இப்போ வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம காலர்ஸ் நிறையா பேர் கேட்குறது என்னென்னா வந்துட்டு இந்த பட்டா விஷயத்தில் வந்துட்டு நிறையா பேருக்கு வந்து லேண்ட் வந்து நிறைய பேர் அந்த இதில் வந்து பொசிஷனில் இருக்காங்க, பல வருஷமாக பொசிஷனில் இருக்காங்க, பட்டா மட்டும் இருக்குது, பட் நோ டைட்டில் டீட். ஸோ அதை கிரைம் பண்ணும்போது வந்து அதை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இப்போ கூட ஒரு காலர் கேட்டார், ஏன்னா என்கிட்ட பட்டா இருக்குது, அங்கே நான் ரொம்ப வருஷமாக பொசிஷனில் இருக்கேன், ஆனால் கிரைம் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனைன்னு ஒன்று வரும். ஸோ அப்படி வரும்போது அதை எப்படி வந்து தவிர்க்கலாமா? அதுதான் பேஸ்ட் ஆன் பட்டா தான். அது எல்லாருக்குமே வந்து டைட்டில் டாக்குமெண்ட் இருக்காது. இப்போ ஒரு நத்தம் புறம்போக்கில் லாங் பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ்ட் ஆன் பட்டா தான் வந்து நம்ம அதுதான் டைட்டிலே அவங்களுக்கு. ஓகே, பட்டா ஜென்ரலாக வந்து அது பொசிஷன் டாக்குமெண்ட் தான். இந்த மாதிரி நத்தம் புறம்போக்கில் லாங் இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு
அந்த டைட்டில் டாக்குமெண்ட்டே அந்த பட்டா தான். பேஸ்ட் ஆன் பட்டா அவங்க டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே. பட்டா ரெஜிஸ்டர் அதை அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஏன்னா இப்போ ஜென்ரலாக பட்டா இல்லைனா தான் பண்ண மாட்டாங்க. பட்டா தான் மஸ்ட். இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஒரு செட்டில்மெண்ட் டீடோ ஒரு சேல் டீடோ எது பண்ணுறதா இருந்தாலும் பட்டா இருந்தால் தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ வெறும் பட்டா வச்சுருக்கவங்க அதையே ஒரு டைட்டில் டாக்குமெண்ட்டாக ட்ரீட் பண்ணி அவங்க டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே மேம். ஆனால் சில ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலலாம் வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பட்டா மட்டும் வச்சு பொசிஷன் பல வருஷமாக இருந்து அவங்க வந்துட்டு டைட்டில் கேட்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி பண்ணலாம்? ப்ரைவேட் லேண்டில் நம்ம அப்படி கேட்க முடியாது. ப்ரைவேட் லேண்ட்லாம் இப்போ XRY ஒருத்தர் ஓனர் இருப்பார். ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இன்னொருத்தவங்க வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டு அவங்க நான் லாங் பொசிஷனில் இருக்கேன்னு பட்டா வாங்கிப்பாங்க. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் பட்டா அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாத அவங்க இருந்தாங்கன்னா அட்வர்ஸ் பொசிஷன் அவங்க கிளைம் பண்ணலாம், நான் தான் ஓனர்னு. இல்லை ஒரு சில இடத்துல நான் தெரிஞ்சே ஒருத்தருக்கு நீங்கள் இருந்துக்கோங்க என் இடத்துல பெர்மிசிவ் ஆக்குபெண்ட்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட நம்ம எந்த ஒரு வாடகை எதுவுமே வாங்காத நீங்கள் இருங்க இதை என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா நோட்டீஸ் கொடுத்தோம்னா அவங்களோட அந்த பெர்மிசிவ் ஆக்குபென்சி அதோட முடிஞ்சு போயிடும். புரியுது. ஸோ நம்ம அந்த திருப்பி பொசிஷனை கேட்கலாம். கொடுக்கலன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சூட் போடணும். இது பெர்மிசிவ் ஆக்குபென்ட். இப்போ ஒருத்தர் ஓனர் எங்கே இருக்காருன்னே தெரியல, லாங் பொசிஷன் ஒரு 20 வருஷமாக ஒருத்தர் என்ஜாய் பண்ணி பட்டாவே வாங்கிட்டாருன்னா அவர் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணுவார். நம்ம அந்த இடத்துல போய் இல்லை நானும் அந்த இடத்துல இருந்தேன் எனக்கு தெரியாத இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டு தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளும் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நம்ம ரைட் என்னன்றதை கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் பொசிஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே டன் மேம். தேங்க்யூ மேம். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? விருதுநகர் மாவட்டம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், பாப்பாக்கு ஒரு சொத்தை நான் எழுதி வச்சேன் மேடம். ஓகே சார். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து வந்து சர்வே பண்ணும்போது உங்க சர்வே நம்பர் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. இப்போ அதனால வந்துட்டு இது கிரைம் பண்றதுக்கு அதுக்கு பிரச்சனை ஆகுதா? இல்ல மேடம், அது எனக்கு வந்து சர்வே நம்பர்ல வந்து ஒரு 4 இடம் இருக்கு மேடம். ஓகே. அது 4 இடம் இருக்கறனால வந்து 30, 38 சொல்லி ஒரு 6 நம்பர் இருக்கு மேடம். ஓகே. இப்ப அவங்க தாலுகாசில இருந்து இதுக்கு முன்னாடி அந்த சொத்தை நான் ஒரு ஆளுக்கு விற்கும் போது அப்ப எல்லாம் ஒண்ணும் கேட்கல. இப்ப பாப்பாக்கு எழுதி வச்ச பிறகு வந்து தாலுகாசில வந்து நீங்க சர்வே நம்பர் மாத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க மேடம். ஓகே 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 சார். இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நம்ம மலக்கன் ரேட் சொல்லுவாங்க சார். விக்னேஷ் சார் வணக்கம். வணக்கம். எப்போ நீங்க உங்க பாப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? 17 சார், 2017 சார். 2017 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. எப்போ வந்து உங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி சர்வே நம்பர் மாறி இருக்கு அப்படின்னு? அது 1 மந்த்லயே வந்துட்டாங்க சார் தாலுகாசில. 2017 ஆமா மேடம். ஆமா சார். இப்போ வந்து அது பட்டாவை நீங்க மாத்ததுக்காக மூவ் பண்ணும்போது? ஆமா சார், பட்டா மூவ் பண்ண அவங்கள அங்க இருந்து அவங்கள வாலிண்டர் அவங்களா வந்தாங்க சார். ஓகே. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து இன்டிமேஷன் போயிட்டு உங்களுக்கு வந்து வந்தாங்க அவங்களே? ஆமா சார். சரிங்க. இப்போ என்ன சொல்றாங்க, சர்வே நம்பர் மாத்தணும்னு சொல்றாங்களா? ஆமா சார். டாக்குமெண்ட்ல மாத்தணும்னு சொல்றாங்களா இல்ல வந்து நீங்க இருக்கிற அந்த இப்போ போட்ட இது பேரண்ட் டீட்லயே மாத்தணும்னு சொல்றாங்களா? அந்த சர்வே நம்பர் நீங்க மாறி இருக்கு, நீங்க 15 சொத்து வேற இது வேற அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க இடம் உங்க பேரண்ட் டீட் இருக்கும்ல? ஆமா சார். அந்த பேரண்ட் டீடை வச்சு எனக்கு வந்து இதை சர்வே பண்ணி கொடுத்து சர்வே ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுங்க தாலுகா ஆஃபீஸில். சரி சார். ஆன்லைன்லேயே பண்ணலாம். அதை உங்க இடத்துக்கான பட்டாவும் டாக்குமெண்ட்டும் வச்சு இந்த இடத்த எனக்கு சர்வே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சர்வே பண்ண சொல்லுங்க. சர்வே பண்ணிட்டு அந்த சர்வே நம்பர்ல தான் உங்க இடம் வருதான்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரி சார். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னும் போது அந்த சர்வே நம்பர்ல வந்து உங்க இடம் வரல அப்படின்னும் போது வேற சர்வே நம்பர் எங்க மாறி இருக்கு. இப்போ சப்போஸ் வந்து மாறி இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களோட டேட்டா புக்லயும் அது இருக்கணும். அவங்க மெயின்டைன் பண்ற அந்த ரெக்கார்ட் புக்ல இருக்கும். சரி சார். சரி, அப்போ ஓகே. இந்த சர்வே நம்பர்ல உங்க பேரு உங்க மூதாதையர் யார் பேரண்ட் டீட்ல யார் பேர் இருக்கோ அந்த பேர் எந்த சர்வே நம்பர்ல வருதுன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு எது கரெக்டா அந்த ரெக்கார்ட்ல இருக்கோ, தாலுகா ஆஃபீஸ் ரெக்கார்ட்லயும் ரெவன்யூ ரெக்கார்ட்லயும் எது இருக்கோ அதான் கரெக்ட். ஸோ அந்த ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த இப்போ டாக்குமெண்ட்ஸை ஃபர்தராக நீங்க மாத்திக்கலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு பொதுவாக சொல்றதுனால நீங்க அதை மாற்றணும் அவசியம் இல்லை. சர்வே பண்ணி சர்வே ரிப்போர்ட் அடிப்படையில் நீங்க மாத்துறது கரெக்டாக இருக்கும். சரி சார். இல்லைன்னா பாப்பாக்கு எழுதி வச்சு ரிஜிஸ்டர் பண்ண பிறகுதான் சார் அவங்க வந்தாங்க. அந்த சொத்தை ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வித்துருந்தேன். அதுதான் சில பேர் நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பாங்க, நிறைய அப்படி நெக்லிஜென்ட்டாக இருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் பட்டா இது டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே பட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்ற அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்காங்க அந்த சிஸ்டமில்.
ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி மேபி உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றிருக்கும் போது அதில் பிழை இருந்தாலும் அதையும் நீங்கள் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வே பண்ணிக்கோங்க, உங்கள் லேண்டு தான் இந்த சர்வே நம்பர் தான் உங்கள் லேண்ட் இருக்கான்னு சர்வே பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்டில் ரெக்டிஃபை பண்ணிங்க, ரெக்டிஃபிகேஷன் டீட் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து பண்ணுறேங்க. சொல்லுங்கள் சார். என் அப்பாவுக்கு வந்து 2 கல்யாணம். ஓகே. முதல் மனைவியோட புள்ள நானு. ஓகே சார். இது வந்து முறைப்படி நடந்த கல்யாணம். அவங்க 2வது தடவை கல்யாணம் முடிச்சு தனியாக அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்கு. ஓகே. நான் சொத்து கேட்க போகும்போதெல்லாம் நான் பையா தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து கோர்ட்ல திக்காம ஊருக்குள்ள வச்சு நாட்டாமையை வச்சு திப்பாங்க அந்த காலத்துல. ஓகே. இது வந்து 1985ல என் அம்மாவுக்கு வந்து தீர்ந்து விட்டாங்க. ஓகே. அப்புறம் என் அம்மா வந்து எங்க பாட்டி வீட்டுக்கு அம்மா பத்தோட பாட்டி வீட்டுக்கு இங்க வந்துருச்சு ஊருக்கு. ஓகே. வரும்போது தான் சரி நான் எனக்கு 18 வயசு ஆவணாப்பட்டி வந்து சொத்தை கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு 40 வயசு ஆகி போச்சு. புரியுது. நான் கேட்க போகும்போதெல்லாம் அவங்க வந்து இப்பதாரன் பிறதாரன் அப்படின்னு சொல்லி சும்மா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. புரியுது சார். இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு மனுக்கணரை எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் உங்கள் அம்மா வந்து அப்பயே வந்து எழுதிக்கிட்டாங்கன்னு நீங்கள் இல்லையா? என்ன மாதிரி எழுதியிருக்காங்க? முச்சலிக்கா மாதிரியா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டிருக்காங்களா? இல்லை, அங்கே ஊருக்குள்ள வச்சு நாட்டாமையை வச்சு சும்மா எழுதி இந்த குழந்தை வந்து 18 வயசுக்கு மேலே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. சரி. கோர்ட்லாம் போய் விவகாரத்து வாங்கலாம், ஊருக்குள்ளேயே வச்சு விவகாரத்து வாங்கினாங்க. அப்படிங்களா? இப்போ சுவாதீனம் எல்லாமே அந்த 4 பேர் 2வது மனைவியோட பசங்கிட்ட இருக்குங்களா? உங்க அப்பா இருக்காரா? அவர் உயிரோட தான் இருக்காரு. இருக்காருங்களா? அப்போ நீங்கள் கேஸ் பார்ட்டிஷன் சூட் போட்டிருக்கலாமே. 18 வயசு ஆனதுக்கப்புறம் இப்போ 40 வயசு ஆயிடுச்சிங்களா? அப்போ 22 வருஷம் அதை நீங்கள் போட்டிருக்கலாமே உங்களோட பாகத்தை கேட்டு. பூர்வீக சொத்து தானே? இல்லை, நான் இங்கே ஊர்ல இருந்து ஆளை கூட்டி போய் ஒரு 2-3 தடவை போய் கேட்டேன். அவங்க இப்பதாரம் பிரதாரம் சும்மா போகும்போதெல்லாம் ஏதாச்சும் சொல்லி மதிப்பு எடுத்தாங்க. சரி, இப்பயும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்பயும் கேஸ் போட்டுருங்க. நீங்கள் நாள் கடத்தாத கேஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க தரலன்ற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டுருங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு வக்கீலை பார்த்து அந்த இடம் எங்கே இருக்கோ அந்த ஊரில் கேஸ் போடுங்க. சரிங்க. ஓகேங்க சார். விக்னேஷ் சார், இப்போ வந்துட்டு இந்த பட்டா அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது வந்துட்டு இப்போ ஆன்லைன் பட்டா இஸ் பாசிபிள். ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஆன்லைனில் பட்டா அப்ளை பண்ணிடுறாங்க எல்லாருமே. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா வந்து இந்த ஆன்லைன் பட்டா ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிட் போடணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விதமே சொல்கிறோம். பட் அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ்னால் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கிளியராக எடுத்து சொன்னால் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மேம். அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, அது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் தனியாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தனியாக அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டை கொடுத்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி அப்ளை பண்ணி அது வந்து அந்த ரெக்கார்டில் ஏற்றுவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக வந்து அதுக்கு பட்டா இருக்கணும், பட்டா இருக்கிற டாக்குமெண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன ஆகுது, ஜஸ்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஒன்ஸ் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இப்போலாம். சப்போஸ் அப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இப்போ இந்த நீங்கள் கேட்ட அந்த கேள்வி என்னென்னா வந்து சில பேருக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க மாறல, அந்த ட்ரான்ஸ்ஃபருக்காக தான். பட்டாவே இல்லாதவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்குறது வேறு, அதுக்கான டைரெக்ஷன்ஸ் வேறு. இப்போ வந்து ஆல்ரெடி பட்டா இருக்குது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஒன்ஸ் அவங்க அந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண உடனே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்காதனால அந்த பெண்டிங் அப்படியே கிடக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சுட்டு பட்டா அவங்க ஆன்லைனில் இப்போ செக் பண்ணும்போது ஐயோ இந்த சர்வே நம்பருக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நம்பரில் இருக்க பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணி ஆன்லைனில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து அதை பண்ண மாட்டாங்க. அதனால் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் கொடுத்துருங்க. அப்படி இல்லை தபால் செக்ஷனில் கொடுக்கும்போது அதுக்கான சீல் வாங்கிடுங்க, ரிசிப்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா டேரெக்டாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடலாம். இது என்னென்னா வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் அத்தாரிட்டி வந்து அந்த வேலையை செய்ய மறுக்கிறாங்க, செய்ய தவறுறாங்க அப்படின்னும் போது அவங்கள செய்யுங்க
அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணுறது தான் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ். ஓகே. அதனால் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடும்போது அவங்களுக்கான அந்த ஸ்பீடி அந்த ஒரு அவங்களுக்கான ஸ்பீடி நியாயம் அது சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் அதுக்கு தான் பயன்படுது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? என் பேர் சபாபதி மேடம், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சார், சொல்லுங்கள் சார். மேடம் சார் கிட்ட பேசட்டுங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். என்னோட எங்கள் அப்பா பேரில் உள்ள சொத்தை நாங்கள் எங்கள் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து என் பேரில் எழுதி வச்சாச்சு சார். 2 வருஷம் ஆச்சு. உங்கள் அப்பா உங்கள் பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டாரா? இல்லை சார், எங்கள் அப்பா எழுதலை. எங்கள் அப்பாவோட சொத்தை வந்து நாங்கள் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து என் பேரில் எழுதி வாங்கிட்டேன் சார். நான் 2 இயர்ஸ் ஆச்சு. ரிலீஸ் பண்ணிட்டா மற்றவங்களாம் உங்கள் பேரில் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க சார். நான் அதை பட்டா போட்டு என் பேரில் வச்சிருக்கிறேன் சார். சரிங்க. இப்போ வந்து நான் அதை சேல்ஸ் பண்ணுறேன் இன்னொரு பார்ட்டிக்கு. நீங்கள் அதை இப்போ சேல் பண்ண போகிறீங்களா? ஆமாம் சார், சேல் பண்ண போகிறேன். அப்படி சேல் பண்ணும்போது இப்போ என்னோட குழந்தைங்கள்லாம் சைன் பண்ணும்போது சார், இல்லை நான் மட்டும் சைன் பண்ணி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாமா சார்? அது உங்கள் பூர்வீக சொத்து அது? ஆமாம் சார், பூர்வீக சொத்து தாத்தா பேரில் உள்ளது. அவங்க அதாவது உங்கள் தாத்தா பேரில் இருக்கிறது? ஆமாம், எங்கள் அப்பா பேரில் இருந்து வச்சுக்கோங்களேன். இல்லை, உங்கள் அப்பாவோட அப்பா பேரில் இருந்த சொத்து அது? ஆமாம் சார். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது உங்கள் பசங்களோட சைன் வேணுமான்னு கேட்குறீங்க? எஸ் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மற்றவங்க வந்து உங்களுக்கு மற்ற லீகலைசர்லாம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சோலா வந்து உங்கள் பேரில் தானே இருக்குது? ஆமாம், பட்டா என் பேரில் இருக்குது சார். பட்டா உங்கள் பேரில் இருக்கிறதுனால மேபி உங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து விட்னஸாக வேணால் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். விட்னஸாக ஆட் பண்ணிக்கிறது வாங்குறவங்களுக்கு நல்லது. வாங்குறவங்களுக்கு நல்லது. இல்லை கம்பல்சரி நாங்கள் பண்ணணுமா இல்லை தேவையில்லை? கம்பல்சரி பண்ணணும்னு இதில் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் உங்ககிட்ட வந்துருச்சு, மற்றவங்க ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுனால. ஒன்ஸ் இப்போ அதில் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸுமே அதுக்கு வந்து லீகலைஸாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டயுமே வாங்கியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து விட்னஸாக போடுறது நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ. 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 ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? தூத்துக்குடி மாவட்டம். ஓகே சார், சொல்லுங்க சார். எனக்கு பூட்டி காலத்துல இருந்து இருக்கும், பட்டா கிடையாது சார். ஹலோ. சொல்லுங்க சார். நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா சார்? புரியல. லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. ரிசீவர்ல வச்சு பேசுங்க சார். சொல்லுங்க சார். இந்த புதிய சொல்லுங்க சார். எங்க பூட்டி காலத்துல, அதாவது எங்க தாத்தாவோட அம்மா காலத்துல இருந்து இருக்கும் ஒரு இடத்துல. ஓகே சார். அதுல இன்ன வரைக்கும் பட்டா கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, எப்போ நீங்க அப்ளை பண்ணீங்க கடைசியா? பட்டா கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம வயசுக்காக மாத்திருக்கேன். ஒரு 10 வருஷம் ஆச்சு. அதுவும் 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களால மாத்த முடியல? கரண்ட் பில் தீர்வு எல்லாமே மாத்தியாச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து கவர்மெண்ட்ல இருந்து இடத்தால இருந்து பட்டாதாரம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஆனா இன்ன வரைக்கும் வரல. ஓகே சார், இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா சார், பட்டா கேட்டு நீங்கள் மனு கொடுத்துருக்குறீங்க இல்லையா, அது லாங் பெண்டிங்காக இருக்குன்னா நீங்கள் அடுத்தது ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு தாங்க சார் ஆர்டர் வாங்கணும். அவங்க அப்ளிகேஷன்லாம் கரெக்ட், அதுதான் அவங்க பெண்டிங்காகவே வச்சிட்ருப்பாங்க சார், சீனியாரிட்டின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட்டில் உங்களுக்கு தூத்துக்குடின்றதுனால மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போட்டு டைரக்ஷன் வாங்கிக்கோங்க பட்டா கேட்டு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஓகே விக்னேஷ் சார், இப்போ வந்துட்டு இந்த ரிலீஸ் டீட் பற்றி ஒருத்தவங்க பேசுனாங்க, கொஞ்சம் அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிடுங்களேன் சார். கண்டிப்பாக மேம். இப்போ வந்து இரத்த சார் உறவுகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லீகல் ஏஸில் வந்து அவங்களுக்குன்னு எல்லாருக்குமே தனித்தனி பார்ட்டாக அவங்களுக்கு அந்த சொத்துரிமை இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஒரு வில் மூலிமா மாறி இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. டைட் இன்டெஸ்டேட் அப்படின்னும் போது எந்த விதமான ஒரு டெஸ்டாமெண்ட்ரியும் இல்லாதப்போ அவங்களுக்கு இருக்க ஷேர் வந்து என்ன பண்ணோன்னா, சப்போஸ் அவங்களுக்கான ஷேர் அவங்களே எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு பார்ட்டிஷன் சூட் போட்டு இது ஷெட்யூலாக பிரித்து அந்தந்த ஷெட்யூலில் இருக்க சொத்துக்களை அந்தந்த பர்சன் ஏபிசி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, இந்த இப்போ ஏபிசிடி 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேரில் வந்து ஏன்ற நபருக்கு வந்து மீதி இருக்க பிசிடி வந்து அவங்க சொத்துக்கள்லாம் வந்து இவருக்கே கொடுத்துட்றாங்க. மீன்ஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டோ இல்லை வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையிலையோ இந்த ஏ பர்சனுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க அப்படின்னும் போது இந்த சொத்துலாம் எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க.
அந்த ரத்தசார் உறவுகளுக்கு அந்த ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டருக்கு வந்து மற்ற 3 பேரோ இல்லை மற்ற 2 பேரோ சேர்ந்து அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுறது, அந்த விடுதலை கொடுக்கறது தான் அந்த ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நபருக்கு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த சொத்தை வந்து கொடுக்கறது. ஸோ அது ரிலீஸ் டீட் இல்லை அவங்களுக்கு தேவைன்னா அது வந்து தனித்தனியாக பார்ட்டிஷன்ஸ். ஆக்சுவலி இந்த ரிலீஸ் டீட்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம காலேஜ் இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னை வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க, நான் இல்லிட்ரேட், எனக்கு தெரியாமல் ரிலீஸ் டீட் கொடுத்துட்டேன் நான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அது ஆக்சுவலி எதனால நடக்குது? அப்படி நடக்கும்போது அவங்க எப்படி அவங்கள வந்து காப்பாற்றிக்கலாம் சார்? இல்லை கண்டிப்பாக அறியாமையின் அடிப்படையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இஷ்யூ நிறைய இடத்துல நடக்குது. சில இடத்துல அறியாமை, சில இடத்துல வந்து மிரட்டல், அந்த மாதிரி விஷயங்களை அறியாமையாலேயோ இல்லை தெரியாமல் அவங்க வந்து என்னென்ன படிப்பறிவு இல்லாத பண்ண போகிறாங்க, ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதை அவங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும். சில பேர் வந்து இது ஃபேக்காகவும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னை மிரட்டிட்டாங்க, என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் உண்மையாலுமே ஏமாற்றி வாங்குறாங்க, உண்மையாலுமே மிரட்டி வாங்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேயே வந்து அது வந்து ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்ட் தான். அதனால் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். உண்மையாலுமே அவங்க மிரட்டி தான், கொயர்ஷனை யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த மிரட்டி வாங்கியிருக்காங்களா, இல்லை உண்மையாலுமே வேறு ஒரு விஷயத்துக்காக கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எழுதி வாங்கிட்டாங்களா. ஏன்னா வந்து இப்போலாம் வந்து இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுச்சு. சப் ரிஜிஸ்ட்ரே வந்து அந்த பத்திரத்தை படித்து காட்டுறாரு, இந்த சொத்து தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க இவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்பயும் அந்த மாதிரி நடக்கும் போது கண்டிப்பாக அதை சேலஞ்ச் பண்ணி அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து கோர்ட்டுக்கு இருக்குது, சிவில் கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். நீ கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம் அண்ட் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா மேம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.